உங்க அப்பா கிட்ட போய் கேளுங்க, எப்படி மாசம் ஒரு 2 லட்ச ரூபா சம்பாதிச்சு இந்த லோனு, இஎம்ஐ, இந்த மாதிரி கடன் பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணி எப்படி லைஃபை ஹாப்பியா வாழ்றதுன்னு. டு யூ திங்க் உங்க அப்பானால உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா? உங்களை சுத்தி இருக்கிற யாருனாலுமே இதுக்கு பதில் சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்களும் அதே மாதிரி கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நீங்க பிளைண்டா பணத்தை சேஸ் பண்ணிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் இங்க ஜெயிக்கவே முடியாது. உங்களுக்கு கோல் ஸ்பெசிபிக்கா இருக்கணும். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? 10 லட்சம் வேணுமா? 50 லட்சம் வேணுமா? 1 கோடி ரூபாய் வேணுமா? பி ஸ்பெசிபிக்கா உங்களோட கோலை செட் பண்றப்பதான் உங்களோட எனர்ஜி எல்லாத்தையும் கோல்ல வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், 1 கோடி ரூபாய் உங்களோட கோல் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லா பீப்புளுமே 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருவாங்க. பட் எவ்வளவு சீக்கிரம் சம்பாதிக்கணும்ன்றதான் இந்த இடத்துல கேமே. எந்த அளவுக்கு ஸ்லோவா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சாவு கன்ஃபார்ம். பிகாஸ் ஸ்லோவா வின் பண்றதுன்றது தோத்து போறதுக்கு சமம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களோட கோல் வந்து 1 கோடி ரூபாய் அப்படின்னா உங்களோட இன்கம் மாசம் 50,000 தான் வருது அப்படின்னா அதை வச்சு இந்த 1 கோடி ரூபாய் கோல் போறதுக்கு 200 மாசம் ஆகும். கிட்டத்தட்ட 9 வருஷம். இதே எனக்கு 25,000 தான் சம்பளம் வருதுன்னா நீங்க 400 மாசம் எடுக்கும். 16 வருஷம் ஆகும். 16 வருஷம் கழிச்சு அந்த 1 கோடி ரூபாயோட வேல்யூ ரொம்பவே கீழே இருக்கும். இந்த இடத்துல வின் பண்றதுக்கு தேவையான முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களோட கோலை நீங்க 10 மாசத்துலயாவது அச்சீவ் பண்ணும். உங்களோட கோல்ஸ் வந்து 10 மந்த்துக்கு உண்டான கோலா இருக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்க என்ன கோல் செட் பண்றீங்களோ அந்த கோலை நீங்க 400 மாசம் 200 மாசம் டைம் எடுக்காம 10 மாசத்துல அச்சீவ் பண்ணக்கூடிய கோலா இருக்கணும். அட் த சேம் டைம் நீங்க ஃபாஸ்டா இருக்கணும். ஏன்னா ஸ்லோவா இருக்கிறதுன்றது இந்த இடத்துல தோத்து போறதுக்கு சமம்.